வெல்கம் டு அவர் லிட்டில் கார்டன். நம்மளுடைய வீட்டு தோட்டம் இது. செம்பருத்தி செடி, எலுமிச்சஞ்செடி, அடுத்து ரோஸ் செடி, வாழை மரம், நிறைய வாழை மரம். ஏன்னா ஒன்று வச்சாலே அது பக்கத்தில் நிறைய வந்துடும். ஏலக்கி வாழை மரம், இது முருங்கை மரம். வாழை மரம் சரிஞ்சிராமல் இருக்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்டி வச்சுருக்கு. ரோஸ் இன்னும் ஒரு 2-3 நாளில் மலர்ந்துடும். அடுத்து இது கருவேப்பிலை செடி, கொய்யாக்காய் செடியும் இருக்குது. பக்கத்துலேயே நெல்லிக்காய் மரம். இது வாட்டர் ஆப்பிள். இந்த சம்மருக்கு இந்த காயில் உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்மளுடைய தேங்காய் மரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பூவெல்லாம் விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளாக குலை தள்ளிடும். அடுத்து இந்த மாங்காய் மரத்தில் இந்த சீசனுக்கு மொத்தமாகவே 10 மாம்பழம் தான் கிடச்சிது. பைனப்பள்ளி மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எந்த மருந்தும் இல்லாமல் ஆர்கானிக்காக சூப்பராக கடைசியாக இருக்கிற மாங்காய் இது. எல்லாம் கிட்ட இருக்கிறதுனால சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து நிறைய லைனாக நிறைய வேப்ப மரம்.